ஏதோ குழந்தை சத்தம் கேக்குறதே. ஜீவா மாதிரி இருக்கே. ஜீவா அங்க இருக்கானா? ஆமா, நீலாம்பரி குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. குழந்தைய தூக்கி வச்சுட்டு தானே டிவோர்ஸ் கொடுங்கன்னு மிரட்டினீங்க. நீலாம்பரி குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டு மகேஷ்க்கு டிவோர்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயோ, அப்போ டைவர்ஸ்? டிவோர்ஸ் தானே, கட்டாயம் தரேன். வெச்சுக்கோ. அங்க ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்தா எனக்கு மறக்காம தகவல் கொடு. இந்தா போயிட்டு வா. வரேங்கா. ஐயோ அருணா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்பு. அந்த பொண்ணு அடிக்கடி அவ கார் எடுத்துட்டு என் ஷெட்டுக்கு வருவா. ஸ்டூடியோ 5க்கு வாங்க படம் பார்க்கலாங்கிறா. ஏன்னு கேளு, அங்கதான் அந்த ஜோடி ஜோடியா உட்காந்து பாக்குற சீட் இருக்காமே. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. அருணா, ஏய் அருணா. ஹலோ ரோஜா, நான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லு. அது அது வந்து என்ன மென்னு முழுங்குற? விஷயத்த சொல்லு. என்ன? அழாதரா அழாதரா, அம்மா போன் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அழக்கூடாது. அழாத அழாத அழாத. ரோஜா, ஏதோ குழந்தை சத்தம் கேக்குறதே. ஜீவா மாதிரி இருக்கே. ஜீவா அங்க இருக்கானா? ஆமா, நீலாம்பரி குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நீலாம்பரியா? ஆமா, குழந்தைய தூக்கி வச்சுட்டு தானே டிவோர்ஸ் கொடுங்கன்னு மிரட்டினீங்க. நீலாம்பரி குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டு மகேஷ்க்கு டிவோர்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயோ, அப்போ டைவர்ஸ்? டிவோர்ஸ் தானே, கட்டாயம் தரேன். நிஜமாவே தருவியா? இங்க பார், நான் பேச்சு மாத்தி பேசுறவ இல்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னைக்கு என் குழந்தைய என்கிட்ட இருந்து அவர் பிரிச்சாரோ அப்பவே என் மனசு வெறுத்து போச்சு. இனிமே எனக்கும் அவருக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் மகேஷ்க்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். நீ அவரோட சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. ஆனா நிச்சயமா இனிமே என் ஜீவா மேல கை வைக்க கூடாது. இல்ல இல்ல, டைவர்ஸ் கிடைச்சிட்டா ஜீவாவை தொடவே மாட்டோம். ப்ராமிஸ் ரோஜா. சரி, சாயந்தரம் சரியா 5 மணிக்கு நடேசன் பார்க் வந்துரு. உங்ககிட்ட தனியா பேசணும். ஏமாடி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சாதாரணமா டைவர்ஸ் தரேன்னு சொல்ற? சாதாரணமா ஒண்ணு சொல்லல மாமா, நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுதான் இது. ஐயா, ஏற்கனவே அந்த மகேஷ் கெட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்காமா. நீ டைவர்ஸ் கொடுத்துட்டீன்னா அவன் நாசமா போயிடுவான். மாமா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே மகேஷ்காக என் வாழ்க்கையை என்னால நாசம் பண்ணிக்க முடியாது. அம்மாடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. Please, மாமா, இது என் லைஃப் டெசிஷன். தயவு செஞ்சு அதுல தலையிடாதீங்க. சாரி மாமா. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதாம்மா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை நான் தடுக்க நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? ஏன் மாமா, ஒருவேளை எனக்கும் மகேஷ்க்கும் டிவோர்ஸ் ஆயிட்டா நான் உங்க மருமக இல்லைன்னு ஆயிடுமா? நமக்குள்ள இருக்கிற பாசம் பந்தம் எல்லாம் அருந்து போயிடுமா? அது எப்படிமா? சட்டத்துக்கு முன்னாடி வேணா நான் என் மருமகளை இழந்துருவேன். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒரு கோர்ட் இருக்குமா. அதுபடி பார்த்தா நீ எப்பவுமே என் மகதாமா. நம்ம அப்பா மகன்ற உறவுக்கு மரணமே இல்லம்மா. இது ஜென்மம் பூரா சாஸ்வதமான ஒரு உறவுமா. தேங்க்ஸ் மாமா. வணக்கம்க்கா. வாமா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எப்போ ஊர்ல இருந்து வந்த? இப்பதான். என்னடா செல்லம்? எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்லக்கா, குழந்தை தானே. அத்தை மாமாலாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? அவங்களாம் உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சாங்க? என்ன சத்தமே காணோம்? நான் சென்னைக்கு வேற ஒரு வேலையா வந்தேன். நான் இங்க வந்தது தெரிஞ்சா என்னை வெட்டியே போட்டுவாங்க. ஓ சரி, என்ன சாப்பிடுற? என்ன பேசாம இருக்க? நீங்க எவ்வளவு அன்பா பாசமா இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட போய் இப்படி சண்டை போடுறாங்க. ச்சே, உங்களை ராட்சசி ராட்சசி ராட்சசின்னு வேற வாய்க்கு வாய் திட்டு வேற. ஏய் நிறுத்து. அவங்க ஒரு தடவை சொன்னா நீ 100 தடவை சொல்லி காட்டுறியா? அப்படி இல்லைங்கக்கா. வணக்கம் ஐயா. நீ எப்படிங்க? எப்போ ஊர்ல இருந்து வந்த? இப்பதாங்க ஐயா.
வேற வேலையா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. சரி, அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? நீங்க 2 பேரும் வந்துட்டு போனதா சொன்னீங்க. ஆனா 2 பேரும் ரொம்ப கோவமாயிட்டாங்க. காலில் விழாத குறையா கெஞ்சினேன். சமாதானம் பேசுறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் புள்ள செத்துட்டான், எனக்கு புள்ளையே பிறக்கலைங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்னு போய் சொல்லு. அவங்களுக்கு அவ்வளோ இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும்? அவங்களும் இனிமே எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு போய் சொல்லு போ. அம்மா தாயே, அப்படி எதுவும் நீ அங்க போய் சொல்லி வைக்காத. ஏற்கனவே இங்க பத்திக்கிட்டு எரியுது. அக்கா, நான் வந்ததுல இருந்து தலையில என்ன கட்டுன்னு கேட்கவே இல்லையே. நீ எப்படியோ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட, சொல்லு. உங்களுக்கு ஆதரவா பேசினேன்றதுக்காக என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. எல்லாம் எங்க அம்மா செய்யக்கூடிய ஆள் தான். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னம்மா நீ எங்களுக்கு ஆதரவா பேசி நீ அத்தையை பகச்சுக்காத. நாங்க அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது. அடுத்த தடவையா? பார், எக்கார்ந்து கொண்டு அவங்கள பார்க்கவோ இல்ல போன்ல பேசவோ கூடாது. அப்படி நீ மீறி பேசின நான் பொல்லாதவன் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. அக்கா, நான் ஊருக்கு போகணும், வண்டிக்கு நேரமாச்சு. ஒரு நிமிஷம் இரு. இந்த குழந்தைய கொஞ்சம் பிடி. இங்க பாரு, இங்க பாரு. இந்தா வச்சுக்கோ. எனக்கு வாங்கிக்கோ. வேண்டாம்க்கா. எதுக்கு? வச்சுக்கோ. அங்க ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்தா எனக்கு மறக்காம தகவல் கொடு. இந்தா போயிட்டு வா. வரேன்க்கா. ஆ, வந்த வேலை முடிஞ்சது. ஊர்ல போய் பத்த வைப்போம். யார் அந்த பொண்ணு? அருணா, என்ன சாப்பிட்ற? அந்த பொண்ணு யாரு? ஜாங்கிரி, ஜிலேபி, அல்வா, என்ன சாப்பிட்ற சொல்லு. அல்வா தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் கொடுத்துட்டு இருக்கீங்களே. யார் அவ? அருணா, இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கியே, என்ன விஷயம்? ஏய் அருணா, போகாத ப்ளீஸ். அப்ப என் உணர்ச்சிகளோட விளையாடாம சொல்லுங்க, யார் அவ? எல்லாரும் பார்க்கறாங்க, வந்து உட்காரேன் சொல்றேன். அருணா, அந்த பொண்ணோட பேரு உனக்கு வேண்டாமே. ஏன்? ஏன்னா அந்த பொண்ணோட பேரு எனக்கே தெரியாது. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. ஐயோ அருணா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்பு. அந்த பொண்ணு அடிக்கடி அவ கார் எடுத்துட்டு என் ஷெட்டுக்கு வருவா. அங்க வரும்போதெல்லாம் அவ என்ன ரொம்ப கலாய்ப்பா. நான் அவளை சுத்தமா கண்டுக்கவே மாட்டேன். பார்த்தா அதனாலே அவ டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளா SMS, மிஸ் கால்னு மொபைல்ல ஒரே டார்ச்சர். ஆடம் டீசிங் கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற லெவலுக்கு நான் போயிட்டேன் தெரியுமா? அருணா, சொன்னா நம்ப மாட்ட, ஸ்டூடியோ 5க்கு வாங்க, படம் பார்க்கலாங்கிறா. ஏன்னு கேளு, அங்கதான் அந்த ஜோடி ஜோடியா உட்காந்து பாக்குற சீட் இருக்காமே. இடியட். இங்க ஷோபான்னு ஒருத்தி உனக்காக காத்துட்டு இருக்கா. விஷயம் நிச்சயம் வரைக்கும் போயிட்டு நிச்சயம் இல்லாம நிக்குது. நீ என்னடான்னா எவ்வளவு ஒருத்தி கூட சினிமாக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும்? அருணா, நான் வந்து பேசாத. எங்க 2 பேரும் தவிக்க விட்டது பத்தாதா உனக்கு? மூணாவதா ஒரு முக்கோண காதல் வேற கேக்குதா? ஐயோ அருணா, இல்ல அருணா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே நீ சொல்றதுக்கு எதுவும் பாக்கி இல்ல, செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. பேசாம வாயை மூடிட்டு ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ மட்டும் ஷோபாவை கைவிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஜாக்கிரதை. அருணா, ஏய் அருணா, 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 என்னமாச்சு உனக்கு? அருணா, இங்க பாரு, எந்திரி. மகேஷ், 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 மகேஷ் எழுந்திருங்க மகேஷ், ஒரு குட் நியூஸ் கேளுங்களேன். ஜீவா கிடைச்சிட்டானா? மகேஷ் எழுந்திருங்க மகேஷ். மகேஷ், மகேஷ் ப்ளீஸ், ரோஜா கிட்ட தான் ஜீவா இருக்கானா? நான் சொல்றது காதுல விழ. வெளிய வாடி. யார் அது? நீ
நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் நீ என்ன எதிர்பார்க்கலையா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ரோஜாவை மிரட்டி டைவர்ஸ் வாங்கலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? கனவில்ல, என்னைக்காவது ஒரு நாள் நடக்க போற நிஜம்தான் அது. நடக்க விட்டாதானே. பேசாத திருடி. எவ்வளவு திமிர் இருந்தா வீட்டுக்குள்ள புந்து ஜீவாவை திருடி ரோஜா கிட்ட கொடுத்திருப்ப. இங்க பாரு, இது எனக்கும் ரோஜாவுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. இதுல உனக்கு என்ன அக்கறை? அது என்னது இது? என்ன அழிக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் முன்னணியில வந்து நிக்கிறீங்க. நீ அழிஞ்சு போறத பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசை. இத பாரு, இன்னொரு தடவை டைவர்ஸ் அது இதுன்னு ரோஜாவை கேட்டு மிரட்டின, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ கேசவன் வீட்டுல இருக்கிற திமிர்ல ஆடாத. கேசவனை விட்டே உன்னை அழிச்சிடுவேன், ஜாக்கிரதை. யார் அழிய போறாங்கன்றத திருவையார் உற்சவம் முடிவு பண்ணும். ரோஜா ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல, நானும் ஒண்ணும் தெரியாத பாப்பா இல்ல. எங்க பிரச்சனை தீர்த்துக்க எங்களுக்கு தெரியும். ரோஜா கிட்ட இருந்து நான் டைவர்ஸையும் வாங்குவேன், திருவையார் உற்சவத்துல நான் பாட்டும் பாடுவேன். உனக்கு அழிவு கால ஆரம்பமாயிடுச்சு ஸ்னேகா. அதான் இப்படி தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்க. ஒரு நிறுத்து. இப்பதான் எனக்கு நல்ல நேரமே ஆரம்பமாயிருக்கு. இல்லனா இத்தனை நாள் டைவர்ஸே கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த ரோஜா தானா போன் பண்ணி மகேஷுக்கு டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவாளா? அதுவும் எவ்வளவு நல்ல நேரம். ஜீவாவை இங்க தூக்கிட்டு வந்தா ரோஜாவை டைவர்ஸ் கேட்டு மிரட்டலான்னு மகேஷ் நினைச்சாரு. ஆனா நீ ஜீவாவை இங்க இருந்து எடுத்துட்டு போய் ரோஜா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் அவ வார்த்தை மாறல. இப்பவும் மகேஷ்க்கு டைவர்ஸ் கொடுக்க அவ ரெடியா தான் இருக்கா. அவ்வளவு நல்ல நேரம். புரியுறதா? இதோ பார், வேணும்னா நீயும் நானும் சங்கீத மேடையில கச்சேரியில மோதி பார்க்கலாம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க திருவையாறு விழாவுக்கு போகலாம். நீ இப்படி குறுக்கு வழியில ஜெயிக்க பார்க்காத. உன் திறமைய பத்தி எனக்கு தெரியாதா? உன்கிட்ட மோதி நான் ஏன் வீணா என் டைமையும் என் திறமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்களே எனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சா என்ன தடுத்து பாரு. பாத்தியா, இப்பவே பயந்து போய் பெண்ணாத்த ஆரம்பிச்சிட்ட. மரியாதையா தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒதுங்கிக்கோ. உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், திருவையாறு விழால நான் பாடத்தான் போறேன், அதையும் நீ கேட்கத்தான் போறேன். மனசுல பெரிய தாதான்னு நினைப்பா. வீடு பூந்து வந்து மிரட்டிட்டு போறா. திருவையார் உற்சவத்துல நான் பாடக்கூடாதான், அத சொல்றதுக்கு இவ யாரு? திருவையார் உற்சவத்துல நான் பாடுவேன், இவ்வளவு ஓட வெப்பேன். இல்லனா என் பேரு ஸ்னேகா இல்ல. என்னாச்சு உனக்கு? தனியா புலம்பிட்டு இருக்க? ஆமா, காச்சு மூச்சுன்னு ஒரே சத்தம். அப்படி யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த? வேற யாரு? அந்த நீலாம்பரி கிட்டதான். மகேஷ், நான் திருவையார் உற்சவத்துல பாடக்கூடாதான், ரோஜா கிட்ட டைவர்ஸ் வாங்க கூடாதான், மீறி நான் டைவர்ஸ் வாங்கினா என்ன கொன்னுடுவாளாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஜீவா கிடைச்சிட்டான். ஜீவா கிடைச்சிட்டானா? எப்போ? எப்படி? இந்த நீலாம்பரியில நம்ம வீடு புந்து குழந்தை திருடி ரோஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கா. திருட்டு கழுத, எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம குழந்தையை தூக்கிட்டு போயிருப்பா. நியாயமா பார்த்தா குழந்தையை கடத்திட்டதா இந்த நீலாம்பரி மேலதான் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். புரியாம பேசாத ஸ்னேகா, இவ வெறும் அம்புதான். வம்பு இன்னொரு இடத்துல இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த ரோஜா தான். அவ இருக்கிற திமிர்ல தான் இவ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அது தெரியாம அப்பாவி மாதிரி நீ பேசிட்டு இருக்க. ரோஜாவா இதுக்கெல்லாம் காரணம்? அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்ன என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு போ ஸ்னேகா. ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? மகேஷை நான் விட்டுடுறேன், டைவர்ஸ் கொடுத்துடுறேன்னு நீ தானே எனக்கு போன் பண்ணி சொன்ன. சொன்னேன். இப்போ அந்த நீலாம்பரி இங்க வந்து நான் தான் உன்னை மிரட்டி டைவர்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. பேயாட்டம் ஆடிட்டு போறா. சும்மா நிறுத்து. என்னமோ ஊர் உலகத்துக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ற. என் புருஷனை பறிச்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா யார் என்ன சொன்னாலும் உனக்கு உரைக்கல. இப்ப என்ன ஆட்டம் போடுற? ரோஜா, பொறுத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஐயோ, ஊர் 1000 பேசும். பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நாம டென்ஷன் ஆகாம செவிட்டுத்தனமா வாழணும். இதனே எப்போ உன் பாலிசி? இப்போ அதே மாதிரி இருந்துட்டு போ. இல்ல, அந்த நீலாம்பரி இங்க வந்து இங்க பாரு, நான் டிவோர்ஸ் கொடுக்கறேன், நீ வாங்குற. இது நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ஈவினிங் நட்டேசன் பார்க்கு உன்னை வர சொல்லிருக்கேன், மறக்காம வந்துரு. என்னவா? டைவர்ஸ் தருதல ரொம்ப உறுதியா இருக்காளாம். ரோஜா இப்படி திடீர்னு மாறிட்டது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கும் தான். ஸ்னேகா, இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி திட்டமே இருக்கு. நான் அப்படி நினைக்கல. ரோஜா இப்போ புருஷனா குழந்தையான்னு ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கா. எனக்கு அம்மாவும் காயத்ரியுமா இல்ல நீங்களான்னு ஒரு போராட்டம் இருந்ததே, அதே மாதிரிதான். நான் ரொம்ப துணிச்சலா எனக்கு நீங்க தான் வேணும்னு அம்மாவையும் காயத்ரியும் விட்டுட்டு வந்துட்டேன்.
ஆனா ரோஜாவால அப்படி இருக்க முடியல. ஜீவாவை விட்டு அவளால பிரிஞ்சிருக்க முடியாது. குழந்தை திருப்பி கொடுக்கவே மாட்டேன், மரியாதையா டைவர்ஸ் கொடுன்னு நீங்க ரோஜாவை மிரட்டினது அவளை ஆணி வேறு வரைக்கும் ஆட்டி இருக்கு. இனி ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. எங்க மறுபடியும் நீங்க ஜீவாவை கடத்தின்னு போயிடுவீங்களோன்ற பயம் அவளுக்கு இருக்கு. அதான் டைவர்ஸ் கொடுக்கறதுல இவ்ளோ உறுதியா இருக்கா. எது எப்படியோ நமக்கு டைவர்ஸ் கிடைச்சா சரி. அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம். நீ திருவையார் கச்சேரியில பாடுற. சாயந்தரம் நட்டேஷன் பார்க்குக்கு வர சொல்லியிருக்கா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? ஸ்னேகா, நீ கத்தியோட வியாபாரம் பேச போற. கைய வெட்டிக்காத. ரோஜா ரொம்ப டேஞ்சரஸ். பார்த்து ஹேண்டில் பண்ணு. புரிஞ்சதா? எப்போ டைவர்ஸ் கொத்தன்ட்டாலோ அப்பவே ரோஜாங்கிற கத்திக்கு கூறு மழுங்கி போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க மகேஷ், நான் பாத்துக்கிறேன். சரி வா சாப்பிடலாம். இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? உன் பிரச்சனை தான் என்ன? என்னையும் ஜீவாவை ஏன் நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிற? இப்படி என் ஜீவாவை தூக்கிட்டு போய் என்ன பணிய வைக்கணும் நடத்துற நாடகம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? இங்க பாரு ரோஜா, ஜீவாவை நான் என்னைக்குமே என்னோட விஷயத்துக்காக யூஸ் பண்ண மாட்டேன். அது விவரம் தெரியாத ஒரு குழந்தை. ஜீவாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டின்னு வந்ததெல்லாம் மகேஷோட ஐடியா. அது எனக்கு சாதகமா முடிஞ்சதுனால எனக்கு அதுல சந்தோஷம்தான். ஏன் இருக்காது? மகேஷோட ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்ப என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? அத சொல்லு. மகேஷ் என்ன டிவோர்ஸ் பண்ணணும். நீ அவரோட சட்டப்படி மனைவியா வாழணுங்கிறத பத்தி எல்லாம் பல தடவை பேசியாச்சு. நீ என் வாழ்க்கையில தெரிஞ்சுதானே வந்த. ரோஜா, நீ தப்பா பேசிட்டு இருக்க. மகேஷுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்ற விஷயம் தெரியாம தான் நம்ம வாழ்க்கையில வந்த. இதெல்லாம் பழைய கதை. இப்ப எதுக்கு நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? வந்த விஷயத்த சொல்லு. நீ இப்போ மகேஷோட தானே குடும்பம் நடத்திட்டு இருக்க. உனக்கு எதுக்கு தாலி? பதில் சொல்லு. ஏன்னா உன் பதில வச்சுதான் என் நடவடிக்கை இருக்கும். உனக்கு அவர் கட்டின தாலி எதுக்கு? இது என்ன அபத்தமான கேள்வி? நான் அவரோட சட்டபூர்வமான மனைவி. அது தெரியறது. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல அவர் மனப்பூர்வமா ஏத்துண்ட மனைவியா? இல்லையே. அவரோட மனசாட்சிப்படி நீ அவரோட மனைவியே இல்ல. அந்த விஷயத்துல நான் உன்னை ஜெயிச்சிட்டேன். நீ கட்டியிருக்கிற தாலி சட்டப்பூர்வமா இருக்கலாம், ஆனா அது வெறும் சம்பிரதாய தாலி தான். அதோட மதிப்பு புருஷனை வச்சு இல்ல, பவுன் கணக்க வச்சு. சொல்ல போனா நீ கட்டியிருக்கிற தாலி வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் ரோஜா. இப்படி ஒரு தாலி உனக்கு தேவைதானா? சொல்லு. மகேஷுக்கு உன்னை பிடிக்கல, உன் கூட வாழவும் விருப்பம் இல்ல. நீ இருக்கிற இடத்தை எட்டி பார்க்கணும்னு கூட அவருக்கு ஐடியா இல்ல. உன் நிழல்ல அவர் மறந்து கூட ஒதுங்க மாட்டாரு. எல்லா விஷயத்திலயும் உன்னை விட நான் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கேன் ரோஜா. இப்படி உன்னை விரும்பாத ஒருத்தரோட தாலி உனக்கு தேவைதானா? அந்த உரிமை உனக்கு இருக்கா? இதுதான் என்னோட கேள்வி. கேள்வியை முதல்ல கேட்டவன் நான். நீதான் பதில் சொல்லணும். என விட்டு கொடுக்க போறவன் நான், வாங்கிட்டு போறவன் நீ. அதுவும் பிச்சை கேட்டு. ஆமா, நான் மகேஷ பிச்சை கேக்குறேன்னே வச்சுக்கோயேன். இருக்கட்டும், பரவாயில்ல. இங்க பாரு ரோஜா, இது நாள் வரைக்கும் நான் யாரு என்னன்றது யாருக்குமே தெரியாம இருந்தது. ஆனா இப்ப நான் ஒரு பாடகி. கொஞ்சம் கொஞ்சமா புகழோட உச்சிக்கு ஏறிண்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நின்னா நடந்தா கூட அது நியூஸா ஆயிடும். மக்கள் என்ன பத்தி பேசுவாங்க, படிப்பாங்க, என் பாட்டை பாராட்டுவாங்க. ஆனா அதோட நிறுத்திட மாட்டாங்க. என் மேல இருக்கிற அன்பு, மரியாதை, உரிமை எல்லாமே எல்லாம் மீறி போய் என்னோட பர்சனல் வாழ்க்கையிலே மூக்க நீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது அறைக்குள்ள பரவற சூரிய வெளிச்சம் மாதிரி. அதனால இனிமே என்னை பத்தி 4 பேர் பேசினாலும் எழுதினாலும் மரியாதையா தான் எழுதணும், மரியாதையா தான் பேசணும். அப்பதான் ஈஸியா மதிப்பாங்க. அதுக்கு எனக்கு தாலி தேவை, மகேஷ் தேவை. அதனால நான் உன்கிட்ட பிச்சையாவோ யாசகமாவோ உன் கால்ல விழுந்தோ நீ எப்படி ஆசைப்படுறியோ அப்படி நான் கேட்க தயாரா இருக்கேன் ரோஜா. ப்ளீஸ் மகேஷ் எனக்கு கொடுத்துடு. நான் மகேஷை நேசிக்க ஆரம்பிச்ச காலத்துல அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சு என்ன முழுசா அவர்கிட்ட நான் இழந்துட்டேன். எப்போ அவர் உனக்கு புருஷன்னு தெரிஞ்சதோ அப்போ என் மனசுல இடி இறங்கிட்டு. ஒரு காலகட்டத்துல மகேஷ் உன் கூட பகிர்ந்துக்கலான்னு கூட நான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்கு தயாரா இல்ல. எந்த மான ரோஷம் உள்ள பொம்பளையும் அதை செய்ய மாட்டான். மான ரோஷங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ரோஜா. ஆனா ரெண்டாவதா வரவளோட வலியும் வேதனை என்னங்கிறது முதல்ல வரவளுக்கு தெரியாது. நான் மட்டும் மகேஷுக்கு முதல் பொண்டாட்டியா இருந்திருந்தா உன்னை விட இன்னும் கடுமையா நடந்துட்டு இருப்பேன். எதை பத்தியுமே கவலைப்படாம உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு கொண்டு இருப்பேன். ஆனா நான் மகேஷுக்கு முதல் பொண்டாட்டி இல்லையே. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் நீ கொடுக்கற அடி உத அவமானம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறது தான். ஆனா அதோட வலியும் வேதனையும் அவமானமும் தான் மகேஷ் எனக்கு வேணும் அப்படின்னு என்ன தீவிரமா போராட வைக்கிறது. ப்ளீஸ் ரோஜா, மகேஷ் எனக்கு கொடுத்துடு. நாம 2 பேரும் எதிரிகளா இருந்தாலும்
ஒருத்தரோட வலி இன்னொருத்தருக்கு புரியுது. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா சண்டை போடுறவங்க சென்டிமெண்ட்ஸ் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா தோத்து போயிடுவாங்க. என்ன மாதிரி. நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். எங்கோ ஒரு மூலையில சாதாரணமா வாழற என்னை விட பிரபலமா ஆயிட்டு இருக்கிற உனக்கு தான் மகேஷ் ரொம்ப முக்கியம். மகேஷ் எனக்கு ஆடம்பரம், உனக்கு அத்தியாவசியம். அதனால மகேஷ உனக்காக விட்டு கொடுத்து தான் ஆகணும். விட்டு கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஒரு மனுஷனுக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அவன் உயிர் வாழறதுல அர்த்தமே இல்லை. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம 2 பேருக்கு நடந்த சண்டையில எனக்கும் கமலேஷ்க்கும் தப்பான தொடர்பு இருக்கு. நான் ஒழுக்கம் கெட்டவன்னு சொல்லியிருக்கேன். ரோஜா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான் ரோஜா. என்ன மன்னிச்சிடு. நீ நல்லவதான். இப்ப பர்சனலா நீ என்கிட்ட கேட்ட இந்த மன்னிப்ப பகிரங்கமா பத்திரிகை மூலமா கேட்கணும். ரோஜா நல்லவ, நான் ஏதோ சொந்த விருப்ப வெறுப்பாலதான் அவதூறு பரப்புனேன்னு ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். இத செஞ்சா நான் உடனே மகேஷ் டிவோர்ஸ் பண்றேன். என்ன ஸ்னேகா யோசிக்கிற? ஓஹோ, இப்படி செஞ்சா ஜனங்க மத்தியில உன் இமேஜ் போயிடும், அப்படித்தானே? சரி, உனக்கு மகேஷ் வேணுமா ஜனங்க வேணுமா? எது நிரந்தரம்னு நீயே யோசி. இந்த ஜனங்க கூடி சீக்கிரம் இதை மறந்துடுவாங்க. மகேஷ்காக இது கூட செய்ய மாட்டியா? சரி, நான் வரேன். ரோஜா இரு, அவசரப்படாத. இது எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம். அதனால நீ சொல்றத நான் செய்யறேன். பெரிய ரிஸ்க் தான், இருந்தாலும் உன்னை நம்பலாம் இல்ல? அந்த கேள்விய நீ உன்னையே கேட்டுக்கோ. என் ஜீவா எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் நானே வழியே வந்து மகேஷ்க்கு டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த சண்டையை முடிக்கணும். இதனால யாருக்கும் லாபம் இல்ல. எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. நான் போக வேண்டிய பாதை காத்துட்டு இருக்கு. அதுக்கு நானே மகேஷை விட்டு விலகிக்கணும். சரி ரோஜா, நீ சொல்றத நான் நம்புறேன். நாளைக்கே பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு பகிரங்கமா நான் பேட்டி கொடுத்துடுறேன். பேட்டி தெளிவா இருக்கணும். கண்டிப்பா இருக்கும் ரோஜா. எனக்கு மகேஷ் கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, அப்போ நாம 2 பேரும் சந்திக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். மகேஷ், ரோஜாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் பிரசாதத்தோட வர. போன காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. அதான் கோயிலுக்கு போய் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். புரியுற மாதிரி சொல்லு. ரோஜா டைவர்ஸ் தரத்துக்கு ஒத்துண்டா. ஸ்னேகா, ரோஜா பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். இன்னும் நீ அவளை நம்புற பாரு. அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மகேஷ், நம்மளோட பலம் என்னன்னு தெரியாம காரியத்துல இறங்கி முழி பிதுங்கி மூச்சு திணறி பாதியிலேயே கைவிட்டுட்டு போனவங்க பல பேர். அதனால ரோஜாவும் அந்த மாதிரி தான். யார்கிட்ட மோதுறோன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டா. இப்போ தோத்து போய் ஓடி போயிட்டு இருக்கா. அதான் டைவர்ஸ் தரேன்னு ஒத்துண்டா. ஸ்னேகா, இந்த விஷயத்துல நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க போல இருக்கு. ஆமா மகேஷ், மன தளர்ச்சி இல்லாம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணா விதியையும் துரத்தி அடிக்கலாம். என்னமோ ஸ்னேகா, இந்த டைவர்ஸ் மேட்டர் சட்டையில கம்பளி பூச்சி ஓட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்போ வரைக்கும் எப்போ தடிக்கொண்டதே ஒன்றும் தெரியல. எப்படியோ நல்ல வழியா இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சா சரி. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு. அதையும் முடிச்சுட்டா நம்ம சுதந்திர பறவைகளா ஆயிடலாம் மகேஷ். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, பிஆர் முருகன் சாரா? ஆமா மேடம். நான் பாடகி ஸ்னேகா பேசுறேன். சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே சார், நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். நாளைக்கு காலையில நட்டேஷன் பார்க்ல நீங்க ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணிடலாம். எல்லா பிரஸ்க்கும் சொல்லணுமா மேடம்? ஆமா சார், எல்லா பிரஸ்காரங்களையும் வர சொல்லிடுங்க. சரி மேடம். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஏதாவது ஸ்கூப் நியூஸா மேடம்? ஸ்கூப் நியூஸ் தான், நீங்க அப்படியே வச்சுக்கலாம்.
பட் ஏற்பாடு பண்ணிடுங்க சார். ஓகே மேடம், நிச்சயமா. ஓகே சார். தேங்க்யூ. என்ன திடீர்னு பிரஸ் மீட்? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற கடைசி செவுரு அதை நான் உடைக்க போறேன். அதான் எதுக்கு பிரஸ் மீட், என்ன சொல்ல போறேன்னு கேக்குறேன். அதான் நாளைக்கு பிரஸ் மீட்ல நீங்க இருக்க போறீங்கல்ல, அப்ப தெரிஞ்சுக்கோங்களேன். இப்பவே என்ன அவசரம்? சஸ்பென்ஸ் எல்லாம் என்கிட்ட வேணாம், இப்பவே சொல்லு என்ன விஷயம். மகேஷ், நான் இன்னும் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி எதையும் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பல. நாளைக்கு காலையில எல்லாமே தெளிவாயிடும். அதான் என்ன நாளைக்கு சொல்ல போற? உண்மையை சொல்ல போறேன். வாமா வாமா வாமா. ஏன் இவ்வளோ நேரம்? ஸ்னேகாவை பார்த்துட்டு வரேன்ட்டு போனேன், இவ்வளோ நேரம் கழிச்சு வர. இங்கே விளையாடும் போது ஜீவா கீழே விழுந்து ஒன்றும் ஆகலம்மா. கையில் சின்ன சிராய்ப்பு தான், மருந்து போட்டு படுக்க வச்சிருக்கிறேன். அவன் தூங்கிட்டான். சொல்லுமா, என்னாச்சு? மகேஷை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு ஸ்னேகா கிட்ட நேரா சொல்லிட்டு வந்துட்டேன். டைவர்ஸ் ஒன்று தானம்மா இதுக்கு தீர்வு? ஏன் மாமா என் பொசிஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இதுவே லேட்டா எடுத்த டெசிஷன் மாமா. ஓ, இதை நீ போய் ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? பின்ன வேற என்ன பண்றது? உங்க மகேஷ் பண்ண வேலைக்கு நான் அவகிட்ட தானே பேசிட்டு வரணும். இங்கே ஒரு குழந்தை காயப்பட்டிருக்கேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அதை விட பெருசா இந்த குழந்தை அடிபட்டுட்டு வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? மாமா, என் முடிவு சரிதான். என்னம்மா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல மாமா, இப்பதான் தெளிஞ்சிருக்கு. மகேஷ் வந்து மிரட்டினதும் பயந்து போயிட்டியா? ஸ்னேகா கிட்ட நீ தோத்து போறதுக்கு என்னால ஒரு நாள் கூட அனுமதிக்க முடியாதுமா. உங்க அனுமதியை எதிர்பார்க்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல மாமா. இப்போ எதுக்காக நீ இவ்வளவு பயப்படுற? நான் இருக்கமா. நான் யாருக்கும் பயந்து இந்த முடிவு எடுக்கல மாமா. புருஷன் என்னதான் தப்பு பண்ணாலும் நான் எவ்வளவுதான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? வாஸ்தவம் தாம்மா. ஆனா அவனை நான் பெத்தவன்ற முறையில அவனை நீ இப்ப கைவிட்டுறாத. அவனை காப்பாத்தி கை தூக்கி விடுமான்னு தான் நான் உன்னை கெஞ்சிட்டு இருக்கேன். தெரியாம தப்பு பண்றவங்களை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை தான் மாமா கொடுக்கணும். நல்ல புருஷன் கிடைச்சிட்டா வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் தானே வந்துரும். அப்படி வர வரைக்கும் நாமளும் காத்துட்டு இருக்கலாம். வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கைய நாமளே அமைச்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதனாலதான் மாமா இந்த முடிவெடுத்தேன். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற மனநிலைமை கூட எனக்கு இன்னும் வரல. பக்குவப்பட்ட உன் மனசுல இருந்து சரியான வார்த்தையை என்னால கேட்க முடியுதுமா. இருந்தாலும் அவனை மன்னிச்சு. மாற்றமே இல்ல மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. வணக்கம் ஹலோ. மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். கச்சேரிலாம் நல்லாவே பாடுறீங்க. நாரதர் கான சபாவில் கேட்டேன். அசத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு மேடம் இந்த திடீர் மீட்டிங்? நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். ரோஜாவுக்கும் பத்திரிகை ஆசிரியர் கமலேஷுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு மகேஷ் உங்ககிட்ட ஆதாரம் காட்டி நம்ப வச்சதெல்லாம் போய். மகேஷை தூண்டி விட்டு அவரை நம்ப வச்சு ரோஜாவை பத்தின தப்பான தகவல்கள், அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொன்னது நான் தான். இதுக்கு முழு காரணமும் நான் தான். மகேஷ்க்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. ஸ்னேகா என்ன சொல்ற? மகேஷ் ப்ளீஸ் என்ன பேச விடுங்க, தடுக்காதீங்க. நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னா ரோஜா மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இருந்தது. அதனாலதான் இப்படி ஒரு செட்டப்பை நான் பண்ணேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ரோஜா ரொம்ப ரொம்ப நல்லவ. பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வந்த மாதிரி அவ தப்பானவளோ நடத்த கெட்டவளோ இல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி அவதூறா செய்திகள் பரப்ப நான் காரணமாயிட்டேன். என்னோட இந்த கேவலமான விளையாட்டுக்கு பத்திரிகைக்காரங்க உங்களை நான் பகடக்காய பயன்படுத்திட்டேன். அதனால்தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ஸ்னேகா மகேஷ் ப்ளீஸ், உங்க மூலமா நான் ரோஜா கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். ரோஜாவும் என்ன மன்னிப்பான்னு நான் நம்புறேன். நீங்க போடுற செய்தினால மக்கள் மனசுல ரோஜா பத்தின நல்ல எண்ணம் வரணும். அவ தப்பானவ இல்லங்கிறது ஜனங்க மனசுல பதியணும். நீங்க எல்லாருமே உண்மையதான் எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். இதான் என்னோட நோக்கம். என்னமா அதெல்லாம்? உன்னை எவ்வளவு பெரிய பாடகை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற? மிஸ்டர் மகேஷ், என்னதெல்லாம்? சார்
இவ சொல்றதெல்லாம் எழுதாதீங்க சார். இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ரோஜா ஆள் வச்சு மிரட்டிருப்பா. இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு பைத்தியமும் பிடிக்கல, என்ன யாரும் மிரட்டவும் இல்ல. நான் சுயநினைவோட மனப்பூர்வமா சொல்ற விஷயம் தான் இது. ரோஜா ரொம்ப ரொம்ப நல்லவ, அவ தப்பானவ இல்ல. அவகிட்ட நான் பகிரங்கமா மன்னிப்பு கேக்குறேன். அவ நன்னா இருக்கணும். தயவு செஞ்சு ரோஜாவை உங்க சகோதரியா நினைச்சு அவளை பத்தின கரெக்டான நியூஸ, உண்மையான விஷயத்த மட்டும் எழுதுங்க. ரோஜா ரொம்ப நல்லவ, நான் தான் கெட்டவ. பேப்பர் இன்னைக்கு மடிக்காம எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன சிரிப்பு? பேப்பர்ல உங்க போட்டோ போட்டிருக்கு. வளர்ந்து வரும் கர்நாடக இசை பாடகி செல்வி ஸ்னேகா வைத்தியநாதன் இன்று நிருபர்களை கூட்டி சமீப காலமாக அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான பிரச்சனைகளுக்கு பதில் கூறினார். அப்போது அன்னை தெரேசா ஆசிரம நிர்வாகி திருமதி ரோஜா மகேஷ் பற்றி வெளியான அவதூறான தகவல்களை கடுமையாக மறுத்து பதிலளித்தார். ரோஜா மிகவும் நல்லவர், நடத்தை கெட்டவர் அல்ல. அவர் மீதுள்ள அவதூறுகளை கிளப்பிவிட்டது நான் தான். ரோஜாவிடம் இந்த பத்திரிகையின் மூலமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று வெளிப்படையாக கூறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். இந்த சம்பவத்தை பற்றின விவரம் வருமாறு. அம்மடி ரோஜா, நான் தான்மா ராஜசேகர், உன் மாமா பேசுறேன். மாமா, இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தம்மா. எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் அதிசயமாவும் இருந்தது. அன்னைக்கு பேப்பர்ல வந்ததை படிச்சுட்டு வந்த ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் இன்னைக்கு வந்த நியூஸ் ஆறுதலா இருக்குமா. எப்படிமா இதெல்லாம்? நீங்க தானே சொன்னீங்க புத்திசாலித்தனத்தால பிரச்சனைகளை ஜெயிச்சு காட்டணும்னு. அத வேத வாக்க எடுத்துக்கிட்டேன் மாமா. நான் சொன்னதை ஸ்னேகா செஞ்சுட்டா. இப்ப அவ எதிர்பார்க்கறத நான் கொடுக்க போறேன். என்னமா அது? வெயிட் பண்ணி பாருங்க மாமா. வைக்கிறேன். ரோஜா, ரோஜா, பேப்பர் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. நான் ஜெயிச்சதுக்கு ஸ்வீட்டா? நீ ஜெயிச்சதுக்கு மட்டும் இல்ல, உண்மைக்கு இன்னும் மதிப்பு இருக்கு, மனுஷங்களுக்கு மனசாட்சி இன்னும் சாகலன்னு நீ புரிய வச்ச பாரு, அந்த சந்தோஷத்துக்காகவும் தான். ஸ்னேகாவை இவ்வளவு பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வைக்கிறது சாதாரண விஷயமா என்ன? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். பரவாயில்லையே, பகிரங்கமா மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு. நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டேன். நீ எப்போ உன் வார்த்தையை காப்பாத்த போற? சரி, ஒண்ணு பண்ணு. நாம அன்னைக்கு சந்திச்ச அந்த இடத்துக்கு வா. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். நான் ஏன் வரணும்? பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசி முடிச்சாச்சு. நீ சொன்னதை செய். ஏன் ஸ்னேகா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. நான் அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்க வேண்டாமா? ஈவினிங் 5 o'clock அங்க வந்து சேரு. இப்ப சொன்ன ஒரு வார்த்தை அதுக்கு அர்த்தமே கிடையாது. எனக்கு உனக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. மகேஷ், என்ன சொல்றீங்க? பேப்பரை பாரு. என்ன மேட்ரு? வந்துட்டான். அடடடடடட, பிரமாதம். நீ என்ன மனுஷி, மனசாட்சி உள்ளவ. கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பேன்? மகேஷ், ப்ளீஸ் மகேஷ், நான் சொல்றது கேளுங்க. நான் மன்னிப்பு கேட்டது கரெக்ட் தானே? அன்னைக்கு பிரஸ் மீட் நடக்கும்போது நீங்களும் தானே இருந்தீங்க. பிரஸ் மீட் நடக்கிறப்ப நான் இருந்தேன். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போயிட்ட. நான் ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு தயவு செஞ்சு இதை போடாதீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா நீ அவங்க பணம் கொடுத்து இதை ஃபிளாஷ் போட வச்சிட்ட. கரெக்டா? அவ பணம் கொடுத்தா போட்டாங்க, நீ பணம் கொடுக்கல போடல. ஐயோ கேஷ்வன் சார், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மகேஷ், ப்ளீஸ் மகேஷ், நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், நீ எதுக்குடி அவகிட்ட போய் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? நீயும் திருந்த மாட்டேன்ற, அவளையும் திருந்த விட மாட்டேன்ற. திருடனா பார்த்து திருந்தனா விட்டுறேன். தேவையில்லாம நீ தலையிடாத சொல்லிட்டேன். ஸ்னேகா, உனக்காக நீ இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணேன். ஆள் அனுப்பி ரோஜாவையும் கமலேஷையும் போட்டோ எடுத்து டேப் எடுத்து இதெல்லாம் எனக்கு தேவையா?
நான் மகேஷ் தான் பின் வாங்குவாரோன்னு பயந்தேன். ஆனா நீயே இப்படி முதுகுல குத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி மேடம், என்னை மன்னிச்சிடுங்க. அட்லீஸ்ட் நீ இப்படி செய்ய போற காரியத்தை முன்னாலே என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாமே. நல்லா அவ மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஸ்னேகா, நீ பண்ண இந்த காரியத்தினால மகேஷோட டைவர்ஸ் கேஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. வீக் என்ன, இனிமே டைவர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்ல. மகேஷ் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. நீ மகேஷ்க்கு சட்டப்பூர்வமா மனைவியாக முடியாது. அவ்வளவுதான். நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. நான் வரேன். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க மேடம் ப்ளீஸ். அவன் போறா விடுங்கோ. நீங்க பண்ணது 100% கரெக்ட். இதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். பால் பேணி பிடிக்குமோ இல்லையோ? ஹலோ, நான் அம்மா பேசுறேன்டி ஸ்னேகா. அம்மா. பேப்பரை பார்த்தேன்டி குழந்தை. நீ திருந்துட்டியா? மனசு மாறிட்டியா? நல்லவள மாறிட்டியா? ரோஜா கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்க. ரோஜா நல்லவன் ஒத்துன்னு இருக்க. என் மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடுதுடி ஸ்னேகா. நான் உண்மையை தானேமா சொன்னேன். இதால மகேஷ் உனக்கு கிடைக்காம போயிடுவானு கவலைப்படாதடி ஸ்னேகா. எல்லாம் பெருமாள் பார்த்துப்பார். இல்லம்மா, பெருமாள் என்ன பாத்துக்க மாட்டாரு. நானே தான் என்ன காப்பாத்திக்கணும். அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் அந்த பேட்டியை சும்மா ஒன்னும் கொடுக்கல. ரோஜா மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்திலையும் கொடுக்கல. அந்த பேட்டியை கொடுத்தா மகேஷ் எனக்கு கிடைப்பாருன்னு தான் கொடுத்தேன். அப்படின்னா ரோஜா நல்லவ அப்படின்னு நான் பத்திரிகையில பேட்டி கொடுத்தா அவ மகேஷுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டா. அவ சொன்ன மாதிரியே நான் பேட்டி கொடுத்துட்டேன். இப்போ ரோஜா மகேஷுக்கு டைவர்ஸ் கொடுக்கறது தான் பாக்கி. அது மட்டும் நடந்துட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம். சரிம்மா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நீ என்ன தப்பு பண்ணிருக்க பாத்தியா? 12 - 4 = எவ்வளோ? 8. நீ என்ன? 6. கணக்கு பாடமா இல்ல வாழ்க்கை பாடமா? வாங்க கமலேஷ், இந்தாம்மா நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கோ. உட்காருங்க கமலேஷ். டி நகர் பூக்கடையில ஆள் உயரத்துக்கு ஒரு மாலை ஆர்டர் பண்ணலான்னு போனேன். கிடைக்கல. மாலையா? எதுக்கு? பேப்பர் நியூஸ் படிச்சனே. வளர்ந்து வரும் இளம் பாடகி பகிரங்கமா மன்னிப்பு. அடேங்கப்பா, எப்படி ரோஜா அது? என் வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களை வச்சு நான் பாடம் கத்துக்கிட்டேன் கமலேஷ். அதுல என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குன்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லாமே. அப்படி பெருசா டிப்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம ஆத்திரப்பட்டாலும் அவசரப்பட்டாலும் யாரையும் அமிர்தத்தை கூட குடிக்க வைக்க முடியாது. ஆனா நிதானமா செயல்பட்டா அவங்களே விஷத்தை கூட குடிக்க வைக்க முடியும். அப்பதான் நம்மளால எதிரிகளை ஜெயிக்க முடியும். வாவ், கிரேட். எனக்கு என்னமோ சாக்ரட்டிஸ் மறுபடியும் பெண் ரூபத்துல வந்திருக்காரோன்னு தோணுது. கிண்டலா? சீரியஸ்? நீங்க நல்ல புத்திசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்ளோ ஷார்ப்பா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனிவே, கங்க்ராட்ஸ். அய்யோ. என்ன மறுபடியும் யார கேமரா ஒளிச்சு வச்சு போட்டோ கிட்ட எடுத்துட்டு வாங்கன்னு பாக்குறீங்களா? நோ சான்ஸ். வில்லனுங்க எல்லாம் திருந்துட்டானுங்க. cheer up, okay? Thank you கமலேஷ். வாங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஸ்னேகா உன்னை பத்தி கேவலமானவ, நடத்த கெட்டவன் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தப்பவே உன்னை வந்து பார்க்கணும், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் என்னன்னு கேட்க முடியும்? அவளை பெத்ததுக்காகவா? அவளை இது மாதிரி வளர்த்ததுக்காகவா? குத்த உணர்ச்சி என்னை இங்க வரவிடாம தடுத்துடுத்துமா. புரியுதுமா. இனி காலம்பர பேப்பர் படிச்சேம்மா. செஞ்ச தப்புக்கு ஸ்னேகா பிராயச்சித்தம் பண்ணிட்டா. அவளை மன்னிச்சுடுமா. என்னம்மா? உங்க பொண்ணு திருந்திர ஜென்மமே இல்லம்மா. அப்படின்னா இந்த பேட்டி, இந்த மன்னிப்பு கேட்கறதெல்லாம் வெறும் நாடகமா? என்னை பத்தி உண்மையை சொன்னா மகேஷ்க்கு டிவோர்ஸ் தரதா வேற நடந்துச்சு. அதான் உங்க பொண்ணு திடீர்னு நல்லவளா வேஷம் போட்டா. நான் டிவோர்ஸ் கொடுத்தா ஸ்னேகா மகேஷ் கல்யாணம் நடக்கும். ரோஜா, எல்லா அம்மாவும் தான் பொண்ணு நன்னா இருக்கணும்னு தான் நினைப்பா. நானும் என் பொண்ணு நன்னா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. நீதாம்மா என் பொண்ணு, ஸ்னேகா இல்ல. நீ நன்னா இருக்கணும்மா. என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கோமா. மகேஷ் உன் புருஷன், உனக்கு மட்டும்தான். எந்த காரணத்துக்காகவும் அவனை நீ விட்டு கொடுக்க கூடாது. அப்படி போடுங்க அருவால. சபாஷ். அம்மானா நீங்க தான் அம்மா.
நான் நியாயத்துக்கும் மனசாட்சிக்கும் பயப்படுறவப்பா. அடுத்தவா தாலிய பறிச்சு தான் கழுத்துல கட்டிக்க நினைக்கிறவா என் சொந்த பொண்ணாவே இருந்தாலும் சரி, அவ நன்னா இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா, உருப்பிடவே மாட்டா. ரோஜா, நியாயம் உன் பக்கம் இருக்குமா? நீ விவாகரத்துக்கெல்லாம் விட்டே தராத, ஒத்துக்காத. அவ போராடி சாகட்டும். அம்மா, உங்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிமா, நான் வரேன். அப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அம்மாவா? யாரையும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்ல கமலேஷ், எல்லாம் விதி. ரோஜா, நீ மகேஷை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன்னு நான் உனக்கு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எதுக்கு மலர் வளையும்? நான் டிவோர்ஸ் கொடுப்பேன், நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவு கண்டுட்டு இருக்க பாரு, அதுக்கு தான் மலர் வளையும். ரோஜா, பின்ன நீ கட்டினது கல்யாண கோட்டை இல்ல, சமாதி. சமாதிக்கு மலர் வளையம் தானே வைக்கணும். ரோஜா, என்ன வளர்ற நீ? நான் ரொம்ப தெளிவாதாமா இருக்கேன். மகேஷ் ஏன் புருஷன், இன்னைக்கும் என்னைக்கும், நான் சாகர வரைக்கும், அவர் சாகர வரைக்கும். அவரை நான் விட்டு கொடுக்கறதா நினைச்சா அது உன் முட்டாள்தனம். ரோஜா, அப்ப நீ டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொன்னது? ஏதோ சொல்லிட்டேன், தப்பில்லையே. இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, எனக்கு என்ன வெக்கம்? ஒரு நல்லவன் மேல நடத்த கட்டவ அப்படின்னு கூசாம உன்னால பழி போட முடியுது. உனக்கு அதுல வெக்கம் இல்ல. ஆனா என் புருஷனை என்கிட்ட வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன பொய்க்காக வெக்கப்படணுமா? ஏன்? அடி பாவி, நயவஞ்சகி, துரோகி! உன்னை நல்லவன்னு நானே சொல்லி ஏன் வாயால மன்னிப்பு கேட்டு பத்திரிகையில எல்லாம் பேட்டி கொடுத்து ஊரு முழுக்க பிரசுரம் பண்ணதெல்லாம் எதுக்காக? மகேஷ் எனக்கு கிடைக்கணும்னு தானே? அது உன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் கண்ணோட்டம் அப்படி இல்ல. உன் வாயால உண்மையை வரவழைக்கணும். அதுக்கு தான் மகேஷ்ங்கிற தூண்டில போட்டேன். நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட. சில பேரு கோபத்திலையும் பேராசிலையும் நிதானத்தை எழுந்துருவாங்க. அது உன் ரகம். சில பேரு நிதானமா கோவப்படுவாங்க. அது ஏன் ரகம். வீரியம் பெருசு இல்ல, காரியம் தான் பெருசுன்னு நினைச்சு தாலியை கழட்ட போத ஒரு டிராமா போட்டேன். நினைச்சதை சாதிச்சிட்டேன். மகேஷ் உனக்கு இல்ல, கல்யாணமும் உனக்கு இல்ல, தாலியும் இல்ல. ஐ அம் வெரி சாரி. ரோஜா, அடி பாவி, இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே. நீ நன்னா இருப்பியா? இங்க பாரு, நீ 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 ஜெயிச்சிட்டதா நினைக்காத. சத்தியமா நீ ஜெயிக்கல. இந்த ஜென்மத்துல உன்னால மகேஷ் கிட்ட பிரிக்கவே முடியாது. ஏன் சிரிக்கிற? நீ பண்ணது பெரிய ராஜதந்திரம் நினைப்பா? பச்சை துரோகம் பண்ணிருக்க நீ, பச்சை துரோகம். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா துரோகத்தை பத்தி என்னை விட உனக்கு தானே அதிகமா தெரியும். என்னையே ஏமாத்துறியா நீ? இந்த வெற்றி உனக்கு தற்காலிகம் தான். ஆனா நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி தான் இது. ஆனா இந்த சந்தோஷம் உனக்கு நிலைக்கு போறதில்ல. இதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே நான் உன்னை வாழ விட மாட்டேன் ரோஜா. நான் அழியணும்னு நீ திட்ட போட்டு என்னை ஏமாத்தினல, உன்னை இனி நிம்மதியா நான் இருக்கவே விட மாட்டேன். இத பாருமா, உன் சாபம் என்ன ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா நியாயம் ஏன் பக்கம் இருக்கு. ரோஜா, இது நாள் வரைக்கும் உனக்கு அடங்கி உன்னை மதிச்சுதான் நான் நடந்திருக்கேன். ஐயோ, அப்படி நீயே நினைச்சுக்கிட்டா? அப்படி நினைச்சிருந்தா நீ மகேஷை விட்டு எப்பவோ போயிருக்கணும். அப்படியா? இப்ப சொல்றேன், இந்த ஜென்மத்துல மகேஷ் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. இது சத்தியம். சோ ஃபனி. சத்தியத்தை பத்தி நீ என்ன பேசக்கூடாது. உன்னால என்ன செய்ய முடியும்? ரோஜா, இது நாள் வரைக்கும் நான் உனக்கு பரிதாபம் பார்த்தேன். நீ என்ன மாதிரி கோவப்படுறவ கிடையாது, நிதானமானவன்னு யோசிப்பேன். ஒரு பக்கம் உனக்கு கஷ்டம் கொடுக்கறோம்ன்ற குற்ற உணர்வு கூட எனக்கு இருந்தது. ஆனா மகேஷ விட்டு தரதா என்கிட்ட நயவஞ்சகமா பேசி என்ன நம்ப வச்சு, பிரஸ்காரங்க முன்னாடியும் பப்ளிக் முன்னாடியும் ஏன் மூஞ்சில என்னைய கரிய பூச வச்சு, இதெல்லாம் நாடகம்னு நீ கிரிமினலா காய் நகத்துன்னு பாரு. நீ நல்லவ கிடையாது. நீ கிரிமினல்ல, நானும் கிரிமினல் தான். என்ன பண்ணுவ? எந்த மகேஷ்காக நீ இவ்ளோ மெனக்கெட்டியோ அந்த மகேஷ் உனக்கு கிடைக்க மாட்டாரு. கிடைக்கவும் விட மாட்டேன். உன்னை தூக்கி வீசிட்டு அவர் கண்டிப்பா என்கிட்ட வந்துருவாரு. அவரு ஏன் கஸ்டடியில இருக்காரு. நான் அவரை விட்டாதானே உன்கிட்ட வருவாரு. உலகம் புரியாம பேசிட்டு இருக்க.
2 பேரும் ஒரே இடத்துல ஒண்ணா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம்னு அர்த்தம் இல்ல. மகேஷ் என் கையை விட்டு போயிட்டாருனோ அர்த்தம் இல்ல. என் புருஷனை என்கிட்ட எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொறுத்திருந்து பாரு.